அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மணி மியூல் மோசடியில் 837 பேர் கைது என சைபர் கிரைம் போலீசார் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் மியூல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையாக 837 சைபர் குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாக தமிழக காவல்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் மாநிலம் முழுவதும் மியூல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையில் சென்னை, காஞ்சிபுரம், சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் பிடித்து வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் இந்த மணி மியூல் வங்கி தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடத்தப்பட்டு இதில் 837 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இந்த சைபர் குற்றவாளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளப்பட்டு சைபர் குற்றவாளிகளுக்கு இவர்கள் உடந்தையாக இருந்ததும், அதே போன்று சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக இந்த பெறப்படும் பணத்தை பல பரிமாற்றங்களாக செய்து பல வங்கி கணக்குகள் திறந்து இவர்கள் மியூல் வங்கி கணக்குகள் மூலமாக தான் இந்த குற்றத்தை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 54 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மோசடி நடத்தப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இதில் இவர்கள் மாநிலம் முழுவதும் 837 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் 157 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 204 செல்போன்கள், 185 சிம் கார்டுகள், 4 லேப்டாப், ஒரு மடிக்கணினி, அதே போன்று 1,02,000 ரூபாய் ரொக்க பணம், அதாவது கணக்கில் வராத பணம், 114 வங்கி பாஸ்புக்குகள், 29 காசோலை புத்தகங்கள், 73 ஏடிஎம் கார்டுகள், ஒரு கிரெடிட் கார்டுகள் என அனைத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.